இப்ப நம்ம வந்து சுடிதார் கட் பண்ணலாம். அளவு சுடிதார் இது. இத வச்சு நம்ம ஒரு 3 நிமிஷத்துல நம்ம எப்படி இந்த சுடிதார் கட் பண்ணலான்னு பாருங்க. இது பேக் பார்ட்டும், ஃப்ரண்ட் பார்ட்டும் தனித்தனியா எடுத்து, இந்த சுற்றளவுக்கும், நீளத்துக்கும் கரெக்ட் பண்ணி நம்ம எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 கை. அதுக்குள்ள துணிய நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி இந்த அளவு சுடிதார வச்சு எப்படி மார்க் பண்ணலான்னு பாருங்க. இது மடிச்சு தச்சிருக்கு. அதனால 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க கழுத்து, பேக் கழுத்தும், ஃப்ரண்ட் கழுத்தும் ஒரே கழுத்து தான். அதனால பேக் கழுத்த மட்டும் அதுக்கு நேரா கீழ் துணியில மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் கழுத்த மார்க் பண்ணணும். ஆனா அவங்க கொஞ்சம் மாடல் மாத்தணும்னு சொன்னாங்க. அதனால அது மார்க் பண்ணி மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது கட் பண்ண பீஸ் தான். அதனால அத ஒட்டியே நீங்க வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு அப்படியே இந்த ஆம்ஹோல் எப்படி வரையறீங்கன்னா, இங்க கட் பண்ண பீஸ் தெரியுது பாருங்க. அத அப்படியே வரைஞ்சுக்கலாம். அது எப்படி இருக்கோ, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு வச்சு இங்க பாருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் கிட்ட ஒரு மார்க் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா அந்த துணி கட் பண்ண துணி தானே, கட் பண்ண துணியா இருந்ததுன்னா, நீங்க அத ஒட்டி தான் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம மடிப்பு வருது. அதனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணி கீழ வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணிருங்க. இதுல ஓப்பன் இருக்கு. ஓப்பன் இருக்கு. ஓப்பனுக்காக தெரியறதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன். கட் பண்ணும்போது அத கட் பண்ணிடலாம். இங்க பாருங்க. நமக்கு ஒரு மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கீழ இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இனி நம்ம கட் பண்ணலாம். இது நம்ம ஆம்ஹோல் கரெக்டா நம்ம இப்போ மார்க் பண்ணி அது இருக்க அளவு அப்படியே நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இந்த கழுத்துக்கு மட்டும் அவங்க வந்து வேற மாடல் ஒண்ணு குடுக்கணும்னு சொன்னாங்க. நான் வந்து லீஃப் மாடல் வைக்கலான்னு இருக்கேன். இப்படி. லீஃப் மாடல் இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணும்போது லீஃப் மாடலா வந்துரும். இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கழுத்த ஒண்ணு தூக்கி தான் கட் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் கழுத்தும் பேக் கழுத்தும் வேற வேற கழுத்து. அதனால இனி பேக் கழுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அது வளைவு மட்டும் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் கழுத்து தான் இது. பேக் கழுத்து ரவுண்ட் கழுத்து தான். இது 2 கழுத்து கட் பண்ணியாச்சு. நான் கீழ இருந்தே கட் பண்றேன். நான் வரைஞ்சு வச்சிருக்கிறத தான் அப்படியே தான் நான் கட் பண்றேன். இது வந்து நம்ம தச்சு வரும்போது அளவு சுடிதார் எப்படி இருக்கோ அது அப்படியே வந்துரும். ஓப்பனா இருந்தாலும் சரிதான், ஆம்ஹோல் கை, கழுத்து எல்லாமே நமக்கு வந்து கரெக்டான அளவுல தான் வரும். இது வந்து கொஞ்சம் கிராஸ் குடுத்துக்கணும். இப்ப நம்ம அளவு சுடிதார வச்சு நம்ம பண்ணனால நம்ம அளக்கவே இல்ல. அப்படி இல்லன்னா சுடிதார பொறுத்தளவுல 3/4 இன்ச்சு நம்ம கிராஸ் குடுத்து தான் ஆகணும். இப்ப நம்ம அளவு சுடிதார வச்சு நம்ம இத கட் பண்ணும்போது எந்த அளவுமே நம்ம பார்க்க தேவையில்ல. அத அப்படியே கட் பண்ணலாம். இது ஜாயின் பண்ணும்போது இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓப்பன் இந்த இடத்துல நம்ம எப்பவுமே கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப நம்ம வந்து ஓப்பன் எதுவுமே நம்ம அளக்க தேவையில்ல. இப்ப நம்ம சுடிதார் கட் பண்ணியாச்சு.